பேரு ஜனனி. படிப்பு முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தா. அவளோட வீட்டில் அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவ அந்த தெருவில் இருந்த ராஜுன்னு ஒரு பையனை ஒரு தலையா விரும்பினான். ஆனா அவன் அவளை பார்க்கவே மாட்டான். இப்போ அவ ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கார் வேகமா வந்து அவளை மோதுற மாதிரி சடன் பிரேக் போட்டுது. அவ பயத்துல கையில வச்சிருந்த பிரசாதத்தை கீழே போட்டுட்டான். கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வந்தாரு. சாரி, நீங்க வரத நான் கவனிக்கலன்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததை எடுக்க உதவி பண்ணாரு. அவளும் பரவாயில்ல இருக்கட்டும்னு எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா அவனுக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தது. அதனால அவளை கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போய் ஜனனியோட வீட்டை கண்டுபிடிச்சான். அப்புறம் அங்கிருந்து போயிட்டு மறுநாள் அவனோட அம்மாவை கூட்டிட்டு ஜனனி வீட்டுக்கு வந்தான். அப்போ ஜனனியோட அம்மா அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அவரோட பேரு ஜெகன். அவரோட அம்மா, என்னோட பையன் நேற்று தான் லண்டன்லேருந்து வந்தான். அங்கே ஒரு கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தான். இப்போ நம்ம ஊர்லேயே செட்டில் ஆகலாம்னு வந்திருக்கான். நேற்று உங்கள் பொண்ணை ரோட்டில் பார்த்தான். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு வந்தோம். உங்கள் பொண்ணை கூப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜனனியும் என்ன நடக்குதுன்னு புரியாம வந்து நின்ன. அப்போ அங்க ராஜுவும் வந்தான். ஆமா, ராஜுவும் ஜெகனும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.